வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, தேங்காய் சட்னி தாங்க செய்ய போகிறோம். தேங்காய் சட்னியில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வழக்கமாக தேங்காய் சட்னி செஞ்சு வச்சா ஒரு 2 மணி நேரத்தில் கெட்டு போயிடும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சு பாருங்கள், உங்களுக்கு ரெண்டு நாள் ஆனால் கூட கெடாது. அவசரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இருக்குங்க. நம்ம தாளித்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சட்னியை அரைச்சிட்டு நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தாளித்து வச்சுக்கலாம். மீதியை உடனே வேறு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாக்க 2 நாளைக்கு அப்படியே இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு கொத்தமல்லி, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, ஒரு துளியூண்டு ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி, தேவையான அளவு தேங்காய், பொட்டுக்கடலைங்க. வழக்கமாக அரைக்கிற அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இது கெட்டு போகாது. ஒரு நாள் 2 நாள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது அதிகமாக இருக்கிறதுனால நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ தேவையான அளவு மட்டும் நான் மிக்சியில் வச்சுக்கிறேன். மீதியை மூடி போட்டு நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட போகிறேங்க. இது நம்ம ஈவினிங்கு சட்னி அரைக்க தேவையில்லை. ஈவினிங் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அடுத்த நாள் காலையில் கூட எடுத்து நம்ம தாளித்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அரைச்ச மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம தாளித்து யூஸ் பண்ணிகிட்டே எடுத்து உள்ளே வச்சோம்னாக்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். அவசரத்துக்கு உதவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் அரைச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. தேங்க்யூ.